ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இலங்கைக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டி இன்று மதியம் 2:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையில் கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக இந்த போட்டியை வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்து வராங்க. இரண்டாவது போட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு வலது தொடையில் லேசான காயம் ஏற்பட்டது. அதனால அவர் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபடவே இல்லை. அவர் களமிறங்குவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகமும் இருந்து வந்தது. ஆனால் பயிற்சி ஆட்டத்தில் அவர் பயிற்சியில் ஈடுபடலனாலும் மற்ற வீரர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து வந்தார். அதனால் இன்றைய போட்டியில் அவர் களம் இறங்குவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உறுதியாகியும் இருக்கிறது. இன்றைய போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது. ஏன்னா இலங்கை மண்ணில் இலங்கைக்கு எதிராக இதுவரைக்கும் 27 ஆண்டுகளாக தோல்வியே அடையாத இந்திய அணி இன்றைய போட்டியில் தோல்வியை அடைந்து விட்டால் மிக மோசமான ஒரு சாதனையை நிகழ்த்தியும் விடும். கம்பீர் பயிற்சியாளராக ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி இந்த மோசமான சாதனையை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா வீரர்களும் இன்றைய ஆட்டத்தில் கொஞ்சம் முனைப்பட விளையாடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. விராட் கோலி கடந்த 15 இன்னிங்ஸாகவே மிக மோசமாக தான் விளையாண்டு கொண்டும் வராரு. 15 இன்னிங்ஸில் ஒரே ஒரு 50 மட்டும்தான் அடித்தே இருக்காரு. பாக்கி எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஸ்கோரை தான் கொடுத்தும் இருக்காரு. அவரும் இன்றைய போட்டியில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பின்னர்களுக்கு எதிராக தான் நம்மளுடைய இந்திய பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து சொதப்பி வராங்க. ரோஹித் சர்மா மட்டுமே தொடர்ந்து பேட்டிங்கில் அவருடைய திறமையை நிரூபித்து வராரு. மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மேனும் திறமையை நிரூபிக்கவே இல்லை. சில மாற்றங்களோட இன்றைய போட்டியில் ரோஹித் சர்மா இந்திய அணியை வழிநடத்த இருக்காரு. அதுலேயும் குறிப்பாக ரிஷப் பண்ட்டை உள்ளே கொண்டு வராரு, ரியான் பராக்கை உள்ளே கொண்டு வராரு. அவருக்கு பதிலாக சிவம் துபே, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 3 பேரில் 2 பிளேயர் மட்டும் கண்டிப்பாக வெளில போவது உறுதி. இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணியை வைத்து தான் இன்னைக்கு இலங்கை எதிர்த்து இந்தியா விளையாட இருக்கிறது. கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.